Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical உடைய rank list, அதாவது merit list வந்து நம்மளுக்கு எப்போ ரிலீஸ் பண்றதாக இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் உடைய லாஸ்ட் வீக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. rank list, merit listனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ல வந்து உங்களுடைய 12th மார்க்ஸ் அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, இது ரெண்டையும் செக் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி rank list வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல உங்களுடைய நேமுக்கு நேரா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கு உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. இந்த ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஜெனரல் ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஜெனரல் ரேங்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணுவாங்க, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ், அதுக்கடுத்து உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி படி உங்களுடைய கம்யூனிட்டில நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஜெனரல் ரேங்க்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்றதுக்கு, அதாவது 001 ரேங்க்ல இருந்து 24,000 பேர் 24,000 சில்லறையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுவாங்க. அதாவது இந்த ஜெனரல் ரேங்க்ங்கிறது கவுன்சிலிங்ல வந்து நம்ம கலந்து கொள்றதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய கட் ஆஃப்ல உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல சீட் அலாகேட் ஆகிறது வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்க வந்து பிலாங்ஸ் டு நீங்க ஒரு எஸ்சி கம்யூனிட்டியா இருக்கீங்க, உங்களுடைய கட் ஆஃப் 200ல இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி படி உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத இங்க ரேங்க் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். தேவதர்ஷினியும் சேம் கம்யூனிட்டி சேம் கட் ஆஃப், அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறவரு அஜயும் சேம் கம்யூனிட்டி சேம் கட் ஆஃப், ஆனா அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் 2ன்னு கொடுத்திருக்காங்க, ஜெனரல் ரேங்க்கும் 2ன்னு கொடுத்திருக்காங்க. இது எந்த அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை பேஸ் பண்ணி அதுக்கடுத்து அதே டை பிரேக் ஆயிருச்சுன்னா அதுக்கடுத்து உங்களுடைய ஏஜ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை பத்தி டீடைல்டான வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது அஜய் வந்து என்ன ஆகுறாரு, அவருடைய கம்யூனிட்டிக்கு செகண்ட் பிளேஸ்ல வர்றாரு. சோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் வச்சுதான் உங்களுக்கு சீட் அலாகேட் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் சொல்றோம் இல்லையா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ங்கிறது தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது சீட் வேகன்சியோடைய லிஸ்ட். கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த சீட் வேகன்சி கொடுப்பாங்க. சீட் வேகன்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கோர்சஸுக்கும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டியில எவ்வளவு சீட்ஸ் இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்ல அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கிறதையும் செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தாதான் நம்மளுக்கு சீட் வந்து அலாக் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன், ஒரு கேண்டிடேட் வந்து பி ஃபார்ம் பண்ணணும், அவங்க பி ஃபார்ம் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல அப்ளை பண்றாங்க. சோ பி ஃபார்மோட காலேஜஸ் பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அவர் பிலாங்ஸ் டு ஒரு எஸ்டி கேட்டகரியில இருக்காரு. சோ அதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துட்டாரு, அங்க சீட் இருக்குது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் இதை பார்க்காமயே மதுரை மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சீட்டே இங்க இல்ல, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இந்த கம்யூனிட்டிக்கு இங்க சீட்டே இல்ல. சோ அப்படி கொடுத்தாப்லன்னா அவருக்கு வந்து என்ன கிடைக்காது, சீட்டு வந்து கிடைக்காது. சோ சீட் வந்து எதை வந்து கம்ப்யூட்டர் வந்து அலாகேட் பண்ணும் அப்படின்னா இதுல கரெக்டா இந்த சீட் இருக்கிற இடத்துல நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணியும் கம்யூனிட்டி ரேங்க்ல நீங்க எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கீங்கிற பேஸ் பண்ணி தான் சீட் அலாகேட் ஆகும். இப்ப சப்போஸ் இவர் இது இல்லன்னு கொடுத்துட்டாரு, இந்த இடத்துல இவர் ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா இவரை காட்டிலும் இருக்கக்கூடிய ஹை கட் ஆஃப்ல அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்லயும் அவர் மேல இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு அலாகேட் ஆயிரும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்ததுல ஏன் அலாகேட் ஆகலைன்னா அவருடைய கம்யூனிட்டிக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க, ஒரு சீட்டு தான் இருக்குது. இல்லங்கும் போது நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அடுத்த இது சாய்ஸஸ் என்ன கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத வெரிஃபை பண்ணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு 2 முக்கியமான விஷயம் இதுல என்ன ரேங்க் லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த சீட் வேகன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கோர்சஸ்க்கும் காலேஜஸ்க்கும் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்குங்கிறத பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகும். சோ ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணக்கூடிய ரேங்க், கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய ரேங்க். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரேங்க் லிஸ்ட பத்தி. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுக்கும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.